கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்ட வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதில் 11ஆம் வசனம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இன்றைய தினம் ஓய்வு நாள் அன்று இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நானே நல்ல மேய்ப்பன். இதில் 2 காரியங்கள் உண்டு. நல்ல மேய்ப்பன், தன் ஜீவனை கொடுக்குகிற மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன், தன் ஜீவனை கொடுக்குற மேய்ப்பன். ஆடுகள் நல்ல மேய்ப்பன். நம்ம ஆடுகளாக இருக்க தயாராக இருக்கிறோமா? மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஆடுகளாக இருக்க நம்ம ரெடியாக இருக்கிறோமா? இல்லை நம்ம சுயத்தின்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்ன்றது சங்கீதம் 23 முழுக்க சொல்கிறது. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க நல்ல மேய்ப்பனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மேய்ப்பனுக்காக நம்ம தேவன் இருக்கிறார். நம்ம மேய்ச்சலின் நாடுகளாக, கைக்குள்ள நாடுகளாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சின்ன காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறது நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லாமே தாண்டி வந்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் பார்த்துருப்பீங்க. ஒரு 1000 செம்மறி ஆட்டை கூட ஒரு 2 மேய்ப்பர்கள் வந்து முன்னால் ஒரு ஆள் பின்னால் ஒரு ஆள் நின்று பத்திரமாக அதை நடத்தி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு 10 வெள்ளாடுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த 10 வெள்ளாடுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படும். அது இஷ்டத்துக்கு தான் போகுது, இஷ்டத்துக்கு தான் ஆகணும். அப்போ ஒவ்வொரு பின்னாலேயும் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்போ நம்ம செம்மறியாடாக மேய்ப்பன் குரலை கிட்ட முன் செல்லும் மேய்ப்பனை நோக்கி பின்னால் போகிறோமா, இல்லை வெள்ளாடு மாதிரி நம்ம நோக்கத்துக்கு இஷ்டத்துக்கு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, சுயத்தின்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்ல மேய்ப்பனாக நமக்கு இருக்க ஆசைப்படுகிறார். நம்ம ஆடுகளில் நம்ம கைக்குள்ள நாடுகளாக இருக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவாராம், தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்க போகிறான். சங்கீதத்து 23 நிறைவேறிவிட்டது. நல்ல மேய்ப்பன் நம்ம நல்லாவே தெரியும். அடுத்தது பாருங்க, இந்த ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன் நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக பாடுகள் அனுபவித்து, நமக்காக சிலுவையில் அறைவிட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்த ஆடு மேய்ப்பன் ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை மகிமைப்படுத்துகிறோமா? தேவைக்கு மட்டும் அவரை தேடுகிறோமா? இல்லை முழு மனதுடன் எப்பொழுதுமே அவர் கீழே, அவர் அண்டையிலே அமர்ந்திருக்க நம்ம ஆசைப்படுகிறோமா? நாடு நல்ல ஆடு தான் எப்படின்னா, மேய்ப்பனை விட்டு அங்கிட்டு போகாது. எப்போதுமே மேய்ப்பன் தான் கூட இருக்கானான்னு பார்த்து கொண்டே இருக்கும். எவ்வளோ தூரத்தில் மேய்ஞ்சாலும், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மேய்ப்பன் தான் கூட இருக்காங்களா, மேய்ப்பன் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அதை பார்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் கிராமங்களில் ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேசாமல் ஒருத்தர் நிப்பாட்டி தூங்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த ஆடு அந்த கண் பார்வையிலே இருந்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நம்மளும் அதே போல் இருக்க வேண்டும். தேவனை விட்டு விலகி விடாதபடி, தேவனை விட்டு இயேசுவை விட்டு வெகு தூரம் சென்று விடாதபடி, அவர் பார்வையிலிருந்து விலகி விடாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் என்று நல்ல மெய்ப்பனாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நல்ல ஆடுகளாக இருப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஓய்வு நாள் ஒரு முடிவு கொடுப்போம். ஆண்டவரே, உமது கைக்குள்ளான ஆடுகளாக இருப்போம். ஆண்டவரே, உமது நீர் காட்டும் இடத்துக்கு நாங்கள் வருவோம். ஆண்டவரே, சங்கீதம் 23 எப்படி இருப்பதுங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில், பசும்புல் அண்டையில். அப்போ தேவன் நமக்காக சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு செல்ல ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் எப்போ நடக்கும்? அவர் கைக்குள்ள நாடுகளாக நம்ம இருக்கும் பொழுது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் கைக்குள்ள நாடுகளாக இருக்கும்படியாக அழைக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இது 2 காரியங்களும் நிறைவேறிவிட்ட காரியங்கள். அதை உணர்ந்து அவருடைய கைக்குள்ள நாடுகளாக, அவருடைய கண்காணிப்பின் கீழ் உள்ள ஆடுகளாக, பார்வையின் கீழ் உள்ள ஆடுகளாக அவர் நம்மளை அழைப்பதை கேட்டு, அவர் அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்கு முழுமையாக நம்ம சமர்ப்பிப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிப்பான் பரலோகிதாவே, நீரே நல்ல மேய்ப்பன் என்பதை அறிவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன் என்பதை அறிவோம். ஆண்டவரே, ஏஸ்தாவே, நாங்கள் உண்மையை விட்டு விலகி விடாத ஆடுகளாக, உண்மை விட்டு விலகி விடாதபடி, நாங்கள் உமது பார்வையை விட்டு விலகி விடாதபடி நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு தவறை நாங்கள் எப்பொழுதும் உண்மை விட்டு தூரம் சென்று விடாதபடி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம்ப்பா. ஏஸ்தாவே, நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்பா. உமது சத்தத்தை கேட்கும் இடத்திலே இருப்போம் என்று முடிவெடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த எடுத்த முடிவுகளை நிலைத்து நிற்க உதவி செய்யும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே,
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமது கைக்குள்ள நாடுகளாக இருப்பேன் என்று அவர்கள் முடிவெடுக்க உதவி செய்ய மாட்டவர். அவர்களை ஆசீர்வதிக்கணுமப்பா. குடும்பத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்டவர்களை உமது கட்சி தருகிறோமப்பா. அது என்ன விதமான நோய்களாக இருந்தாலும் பரவாயில்லையாண்டவரே, உம்மோது ரத்தத்தை அவர் மேல் தெளித்து ஒரு பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தப்பனே, இதை கேட்டுக்கொண்டு நொடி பொழுதிலே இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சுகமடைந்து உமக்கு நாமத்துக்கு மகிமையாக அவர்கள் உம்மண்டை வந்து சேர அவர்களை அழைப்பதற்காக நன்றியானவர். கொடுத்த சுகத்துக்காக நன்றியானவர். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.